ஹாய் மிகோஸ் வெல்கம் பேக் டு பேண்ட் அண்ட் கேர்ள் ஃபிக்ஸ். இது வந்து மினி சீரீஸ் ஹிஸ் பேபி இஸ் ஆன் மை ஸ்டொமக். அது தேக்கக்கூடாது பார்ட் 4. ஓகேவா? இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்படியே தான் அந்த டேவு ஸ்கிப்ட் ஆகிருக்கும். தேவன் நைட்டு ஃபுல்லும் இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஜங்குக் அண்ட் ஷூகா கிளம்பியிருப்பாங்க. ஜிமினுக்கு இந்த விஷயமே தெரியாது. இப்படியே தான் ஒரு 1 மந்த் பாஸ் ஆகுது. இப்போ தேயாங் தான் ஏர்போர்ட்டில் நிற்கிறாரு. அவங்க பேரண்ட்ஸ் தான், முக்கியமாக தேயாங்கோட அம்மா அண்ட் லில்லியோட அம்மா தான். லில்லிலாம் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அவனால் பேசவே முடியல. இப்போது தேயாங் தான், ஸோ உங்ககிட்ட தெரியாமல் சொல்லிட்டேன், நான் சொல்லாமே போயிருக்கலாம், எங்கள் அப்பா கிட்ட மட்டும் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போது தேயாங்கோட அம்மா தான், ஸோ அப்படிலாம் ஏன் தேவங்க பேசுகிற, நீ ஏன் போகணும், இங்கேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குல்ல, இங்கேயே நல்லா படிக்கலாம்ல, ஜிம்மின் இருக்கான்ல, ஜிம்மின் இருப்பான் உன் கூட, அங்கே போனால் யார் இருப்பான், உன்னை யார் பார்த்துக்குவா? அம்மா, அங்கே எப்படியோ நீங்கள் மேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அவங்க என்ன தான் இருந்தாலுமே அவங்களாம் நான் பார்த்தது கூட இல்லை அந்த மேட்ஸ்லாம். பட் நம்ம மேட்ஸ்லாம் வேறு. ஐயோ தேவங்க, இங்கேயே இரு. இங்கே லில்லியோட அம்மா தான். ஆமாம் தேவங்க, ப்ளீஸ் தேவங்க நீ போகாத. இல்லை ஏன்னா வேணாம், ஜிமின் கூட கூட இருக்க பிடிக்கலையா, உங்கள் பேரண்ட்ஸ் வீடு பிடிக்கலையா, நீங்கள் வந்து லில்லி வேணாலும் அங்கே அமுச்சு விட்றலாம். லில்லி கூட வேணாம். இப்போது லில்லி தான், ஐயோ என்ன நம்மளை கழட்டி விட்றாங்க. சரி பரவாயில்ல விடு, ஜிமினா அண்ணாவை ஏற்றுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவன் கொஞ்சம் இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே லில்லியோட அம்மா தான், ப்ளீஸ் தேயும் போகாத தேயும், நீ என் வீட்டில் வேணாலும் வந்துடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், எவ்வளோ நாள் வேணாலும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அம்மா நீங்களும் எனக்கு அம்மா தான், ஓகே இதெல்லாம் ஓகே தான், பட் எனக்கு வந்து இங்கே படிக்கிறதுக்கு பிடிக்கல, எனக்கு என்னமோ இங்கே ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோவா இல்லைன்னு தோணுது, அதான் அங்கே போகிறேன். சரி ஓகே, பார்த்துக்கோ, உடம்பு பார்த்துக்கோ ப்ளீஸ், டெய்லி கால் பண்ணு, வீடியோ கால்லாம் பண்ணு, எனக்கும் பண்ணு, சரி அவங்க அம்மாவுக்கு மட்டும் பண்ணிகிட்டு இருக்காத. கண்டிப்பாம்மா, லில்லியோட அம்மா யார், இல்லை தேவங்கோட அம்மா யார், அப்படிலாம் கிடையாது, 2 பேருமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்லி ஸ்மைல் பண்ணுறான். இங்கே தேவங்கோட அம்மா தான் அழுகிட்டே இருக்க பார்த்துட்டு தேவங்க தான் ஹக் பண்ணிவிட்டு, அச்சோ என் டார்லிங்க அழுகிற, எனக்கும் அழுகாச்சு வந்துடும்ல, சரி காம் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஷோல்டரில் டேப் பண்ணுறான். என்ன தான் சொன்னாலும் போடா, உன் கூட பேசவே மாட்டேன். எங்கள் அம்மா என் கூட பேச மாட்டாங்களா, ஸோ நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபேக்காக க்ரை பண்ணுறான். எப்போ பாரு ஃபேக் க்ரைங் தான் அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுவேன். இந்த ஜிம்மின் ஒன்றுத்துக்கும் ஆகாது. என்னம்மா சைடு வாக்கில் என்ன திட்டுறீங்க? ஆமாம், நீ எதுக்குமே ஆக மாட்டேன், ஹெல்ப்பிங் கூட கிடையாது உனக்குலாம், அப்படியே அவங்க அப்பனை மாதிரி. இப்போது தேவங்கோட அப்பா தான், என்ன என்னையும் போட்டு விட்ற சைடு வாக்கில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ எல்லாம் சைடு வாக்கில் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என் பையனைத்தான் மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு என்னையெல்லாம் கண்ணுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. இப்போ தேயாங்கோட அப்பா தான், ஓகே நீ நல்லபடியாக ட்ரிப் முடிச்சுட்டு வந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோர்கேட்டில் லைட்டாக கிஸ் பண்ணுறாரு. இப்போ தேயாங் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, கண்டிப்பாப்பா உங்கள் பேரை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லில்லியை பார்க்குறான். லில்லி தான் ஓடி வந்து ஹக் பண்ணுறா. ப்ளீஸ்டா போகாதடா, இங்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காதில் சொல்கிறா. நான் முடிவெட்டுட்டேன், நீ விடு என்னை கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மிஸ் யூ லாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரிடி ஃபீல் பண்ணாத, வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவங்க ஃப்ளைட் ஏறுறதுக்காக போகிறான். திரும்பி பார்த்துட்டே தான் போகிறான். பட் அவங்க பேரண்ட்ஸ் தான் தேவங்கன்னே கத்திகிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிற க்ரௌட்ஸ் எல்லாம் பார்க்கல, பட் அழுகிறாங்க, ரொம்ப அழுகிறாங்க. இப்போ போயே ஆகணுமா, சின்ன வயசு, அங்கே போய் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போது தேவங்கோட அப்பா தான், சரி விடுமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் பார்த்துக்குவான், அவன் ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளம்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவன் ப்ளீஸ் போக வேணான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சொல்ல முடியாது, அவன் டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீயும் என் தேவங்க இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்காங்க. தென் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. எப்போ தான் தேவங்க ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்றாரு. இந்த 1 மந்த் எப்படி போயிருக்குன்னு காமிக்கிறாங்க. இந்த 1 மந்த்துமே தேவங்க வந்து எல்லாத்துக்கூடயுமே ஜாலியாக பழகியிருப்பான். ஜிமினுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்திருக்கும். இன்னும் அந்த 1 வீக் ரொம்ப ஃபீல் பண்ணா, இப்போ கொஞ்சம் மிங்கிள் ஆகுறான். சரி ஓகே, எதாக இருந்தாலும் நம்ம தம்பி ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பான். லில்லி டெய்லியுமே வீட்டுக்கு வருவா. ஜிமினுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, இன்னும் டெய்லியுமே இவள் வீட்டுக்கு வரா, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். தேவங்க ஏதாவது ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாலுமே லில்லி அதுக்கு விடுறதே இல்லை. ஜிமினுக்கு டவுட்டாக தான் இருக்குது, பட் அவன் கேட்டுக்கலாம் அவ்வளோக்கா. இப்படியே தான் டேஸும் ஸ்கிப்ட் ஆகிருக்கும்.
லிலியும் எத்தனையோ தடவ சொல்லி பார்த்துருப்பா, "தேயாங் போகாத போகாதன்னு." தேயாங் ரொம்ப ஆர்க்யூ பண்ணியிருப்பான் வீட்ல. அவங்க அம்மாவே சில சமயம் தேயாங்க அடிச்சிருப்பாங்க. "அங்கேலாம் எதுக்கு போணும்? அப்ராட் போய் என்ன படிக்க போற? இங்க இல்லாததா? சியோல்ல இல்லாதது அப்ராட்ல என்ன இருக்க போது?" அப்படிங்கிற மாரிலாம் திட்டிருப்பாங்க. இப்போ தேயாங் தான், "இல்ல எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் அப்ராட் போறேன், நான் அப்ராட் போறேன்னு" அழுதுருப்பான். அதனாலயே சரின்னு அவங்க அம்மானாலயே பார்த்துருக்க முடியாது. ரொம்ப செல்லமான புள்ள, அழுகவும் அவங்கனால ஏத்துக்க முடில. "போ போயிரு" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. இப்போ தேயாங்கோட அப்பாவும், "சரி நான் உனக்கு டிக்கெட்லாம் போட்டு தரேன், அரேஞ்ச் பண்ணுறேன்." இப்போ தேயாங் தான், "அதையும் நான் சூன் குடுத்துட்றேன்ப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றான். "அதெல்லாம் வேணாம் தேவ்" அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா சொல்றாரு. "இல்லப்பா நான் குடுத்துட்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "உன் பர்த்டேக்கு நான் எதுவுமே ப்ரெசென்ட் பண்ணலில்ல, இத வச்சுக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லி டிக்கெட்டும் கையில குடுக்குறாரு. சரி ஓகேன்னு தேயாங்கும் சொல்லியிருப்பான். இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு, இப்போ தேயாங் தான் கண்ண மூடி அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த 1 மந்த்துமே எவ்வளோ ஜாலியா இருந்தோம் அப்படிங்கிற மாரி. டெய்லியுமே அவங்க அம்மா கூட குக்லாம் பண்ணி குடுத்துருப்பான். அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே லைட்டா டியர்ஸ் வருது. இப்போ அங்க இருக்கிற ஹேர் ஹோஸ்டஸ் தான் வராங்க. "சார் பெல்ட் எல்லாம் போட்டுக்கோங்க. டேக் ஆஃப் ஆக போகுது" அப்படிங்கிற மாரி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கவும், ஓகே அப்படிங்கிற மாரி தேயாங்கும் சொல்லிட்டு அந்த டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு உட்கார்றான். இப்படியே தான் தேயாங் ஸ்ட்ரெயிட்டா அப்ராடும் வந்து ரீச் பண்றான். இங்க வந்ததையுமே தேயாங் ஒரு 3 1/2 மந்த்துக்கு அவன் வீட்லயே தான் ரெஸ்ட் எடுக்குறான். தென் அப்படியே சைட் பை சைட் காலேஜ் போயிருப்பான். பட் முக்காவாசி அவனோட ஹெல்த் மேல தான் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறான். டெய்லியுமே பேசுறான். கால் கிடையாது. அவங்க அம்மா, அப்பா கூட கிடையாது. மேக்ஸிமம் வயித்த தொட்டு அவன் குழந்த கூடயே தான் டெய்லி பேசிட்டே இருக்கான். "இன்னைக்கு அம்மா இத பண்ண போறேன், அது பண்ண போறேன். உனக்காக இது குக் பண்ணி தரேன். நீ சாப்பிட்டு பாரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுலாம் இருக்கான். அம்மாக்கு இந்த சாங் பிடிக்கும். பேசாம நம்ம மூவி போலாமா? அப்படிங்கிற மாரிலாம் பேசுவான் டெய்லியுமே. அங்க அவனுக்குன்னு ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு அவங்க அப்பா. அங்க மேட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க ஸ்டார்ட்டிங்கில. பட் தேவங் தான் எல்லாத்தையும் கிளம்ப சொல்லியிருப்பான். "யாருமே வேணாம், நான் இருந்துக்குவேன், நீ பார்த்துக்குவேன்" அப்படிங்கிற மாரி. சின்ன வீடு மாரி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அதுவே போதும் அப்படிங்கிற மாரி. அங்க கார்டன்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் அவனே பார்த்துக்கிறான். டெய்லியுமே அவனே பேசிட்டு, அவனே சமைச்சு சாப்பிட்டு, ஸ்கூல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றான். இப்படியே தான் ஒரு 10 மந்த் போல தான். ஆக்சுவலி அங்க இருக்கிற அட்மாஸ்பியருக்கு அதெல்லாம் ஓகேவா தான் இருக்கும். அங்க 18 ப்ளஸ் ஆனதே அவங்கலாம் மேரேஜ் பண்ணி பேபிஸ்லாம் பெத்துக்குவாங்க. பெத்துட்டு கூட அப்படியே ஸ்கூல்ஸ்லாம் வருவாங்க. அதனால அது கேஷுவலா தான் இருக்கும். 10த் மந்த்து தான் அவங்கள தேவங்க 9த் மந்த்லேயே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. "நீ வர வேணாம் வீட்லயே இருந்துக்கோன்னு." இப்போ தேவங்க அங்க போனது ஜெய்ஹோப்ன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருப்பாரு. டெய்லியுமே அவரும் வந்து தேவங்க நல்லா பார்த்துக்கறாரு. தேவங்கோட கதை எல்லாமே தெரியும் ஜெய்ஹோப்புக்கும். இப்போ தேயாங் தான் அதாவது அன்னைக்கு 9த் மந்த் அப்போ அவன் அந்த காலேஜில குடுத்த லெட்டர்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். ஜெய்ஹோப்த கூட்டிட்டு வந்து விடுறாரு. தேயாங் தான், "ஷோ நீ 1 மந்த் 2 மந்த் வீட்லயே இருக்கணுமா? இந்த அக்ரீமெண்ட்ல பாரு 3 1/2 மாசத்துக்கு மேல தான் கழிச்சு தான் நான் வரணும்னு போட்டிருக்கு. ஷோ 3 1/2 மாசம் நான் வீட்லயே இருந்து என்ன பண்ண போறேன்?" அப்படிங்கிற மாரி புலம்பிட்டு இருக்கான். ஜெய்ஹோப் தான் அவனுக்கு தண்ணிலாம் குடுத்து உட்கார வச்சுட்டு, "காமா இரு. எதுக்கு இப்போ இவ்ளோ ஃபீல் பண்ற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜெய்ஹோப், "உனக்கெல்லாம் தெரியாதுப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கவும், "ஆமாப்பா, ஆமாப்பா. எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுப்பா" அப்படிங்கிற மாரி ஜெய்ஹோப் சொல்றாரு. சரி அம்மாக்கெல்லாம் கூப்பிட்டு பேசினியான்னு கேட்குறான் ஜெய்ஹோப். இப்போ தேயாங் தான், அவங்க வீக்லி ஒன்ஸ் கூப்பிடுவாங்க. ஆ ஃபர்ஸ்ட்டெல்லாம் டெய்லியும் கூப்பிடுவாங்க. "என்ன பண்ற? என்ன சாப்பிட்ட? எங்க போற? என்ன பண்ற? ஏன் மேட்ஸ் எல்லாம் தொரத்தி விட்ட?" அப்படி இப்படின்னு நெறைய கொஸ்டின்ஸு ஸ்டார்ட்டிங்லலாம். இப்போல்லாம் 1 வீக் ஒன்ஸ் கண்டிப்பா கூப்பிட்டுருவாங்க. "என்ன பண்ற? இந்த வீக் என்ன பண்ண?" அப்படின்னு தான் கேட்குறாங்க. டெய்லி பேசவும் டாபிக்கே இல்லையா, அம்மா டக்கு டக்குன்னு ஃபோன் வச்சுடுறாங்க. அதான் ஒன் டே சொன்னாங்க. 1 வீக் ஒன்ஸ் பேசுகிறேன்ப்பா. இங்கே ஒர்க்கும் இருக்குது" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஓகேம்மா நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ணல" அப்படிங்கிற மாரி நானும் சொல்லிட்டேன். "சரி அப்பா கூட எப்போ பேசுன?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், ம் ஆ எங்க அப்பா கூட அன்னைக்கு ஏர்போர்ட் ஏறும்போது பேசினேன். அதுக்கப்புறம் ஒண்ணும் பேசல. அப்படிங்கிற மாரி ஃபீலிங்கா சொல்லவும், "சரி சரி ஃபீல் பண்றியா அதையும் ஃபீல் பண்றியா?" அப்படிங்கிற மாரி ஜெய்ஹோப் கிண்டலா கேட்கவும், "ஐய்யய்ய! ச்சே ச்சே நமக்கெல்லாம் ஃபீலிங்லாம் வராது." சரி ஜிமின். அ ஜிமின்னு சொன்னதுமே சிரிக்கிறவன் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். ஜிமின் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு லைட்டா அழுகவும், ஜெய்ஹோப் இருன்ட்டு, தேவ் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஜிமின் கூட பேசினியான்னு கேட்குறேன். தெரியல. தெரியலைன்னா நீ பேசலையா? நான் பேசுறதே இல்ல. ரொம்ப நாளாச்சு. அவன் கூட பேசணும்னு ஆசையா இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அழுகுறாரு. சரி, சரி, சரி ஃபீல் பண்ணாத, ஃபீல் பண்ணாத. ஓகே, ஓகே, ஓகே ஒண்ணும் இல்ல. அப்புறம் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவியே அந்த பொண்ணாவது கால் பண்ணுதா? ம். அவ பண்ணா.
ஒரு 3 மந்த் முன்னாடி. அவ கூட பேசுறதில்ல. ஐ திங்க் ஸோ ஜிமின் கிட்ட சொல்லியிருப்பான்னு நெனைக்கிறேன். அதனாலயே என்னமோ எல்லாரும் அவாய்ட் பண்ணுற மாரி இருக்கு. அப்படிலாம் இருக்காது தேவ். நீ ஏன் அப்படிலாம் ஃபீல் பண்ற? அப்படிங்கிற மாரி ஜெய்ஹோப் சொல்லி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தேவாங்க்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா லில்லின்னு போட்டிருக்கு. 3 மாதம் கழிச்சு ஒருத்தி கால் பண்ணுறா. அப்படிங்கிற மாரி அட்டெண்ட் பண்ணவும், ஹலோ அப்படிங்கிற மாரி சொல்கிறான் தேவாங். ஹலோ தேவாங். சொ சொல்லு லில்லி. என்னது அவன் குரல் என்னமோ மாதிரி இருக்கு. இல்லை கொஞ்சம் கோல்டு. சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை நீ என்ன பண்ணுறேன்னு சும்மா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் அப்படியே டிஎஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. இங்கே தேவாங் தான் ஒன்றும் பண்ணல, சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நல்லா இருக்கியா தேவம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏதோ இருக்கேன் லில்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சாரி அப்படிங்கிற மாதிரி லில்லி சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிடுறா. இப்போ அங்கே லில்லி அழுதுட்டு இருக்கா, இங்கே தேயாங்க ரொம்ப அழுகிறா. இப்போது ஜிமின் தான் பக்கத்தடியில் லில்லி பக்கத்தடியில் உட்காந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டிங்க, பரவாயில்ல. அவனோட லைஃப் பார்க்க போயிட்டான். நீ இங்கே உட்காந்து இப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க போறியா அப்படின்னு அவனும் அழுகிறான். இங்கே ஜெய்ஹோப் தான் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த பொண்ணு வேறு கூப்பிட்டு இவனை வேறு திட்டிடுச்சு போல். ஐயோ என்னாச்சு தேவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே அவங்க 2 பேரும் அவங்களே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஜிமின் அண்ட் லில்லி. இப்படி தான் டேஸும் ஸ்கிப்டாக இருக்கும். ஜெய்ஹோப் டெய்லியுமே வந்து பார்த்துக்குவான். அவங்க ஆஸ் அ ஃப்ரெண்டாக நல்ல குட் வெல் விஷராக. இப்படியே தான் ஒரு 1 இயர் பாஸ் ஆகுது. இப்போ தேவம் காலேஜ் 2nd இயர் முடித்து 3rd இயர் வரான். ஜெய்ஹோப் தான் இப்போ வரைக்குமே நல்ல ஃப்ரெண்டாக கூடவே இருக்கார். தென் அதுக்கப்புறம் லில்லியும் கால் பண்ணல, ஜிமினும் கால் பண்ணல. அதுக்கப்புறம் யாருமே அவ்வளோக்கா பேசிக்கல. தேவங் அவங்க அம்மா கூட அப்போல்லாம் வீக்லி ஒன்ஸ் பேசிகிட்டு இருந்தான். இப்போல்லாம் 3 மந்த் ஒன்ஸ்லாம் ஆயிடுச்சு. ரொம்ப கேப் ஆயிடுச்சு. பட் அங்கே வந்து தேவங்களோட வீட்டில் என்னத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு தேவங்க நினப்பு தான் இருந்திருக்கும். அப்படியே தான் ஃபியூ டேஸ் போயிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களும் சரி நம்ம பையன் நல்லா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினச்சிட்டு அவங்களும் அவங்களோட ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் தேவங்களோட அம்மா டெய்லியுமே தேவங்க நினைப்பாங்க. ஜிமின் கிட்ட கூட தேங்க நீ வரலையே அப்படிங்கிற மாதிரி மறந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஜிமினுமே ஃபீல் பண்ணிவிட்டு அவன் அப்ரோட்டில் இருக்காம்மா வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான் சோகமாக. ஐயோ மறந்தே போயிட்டேன், இவனை கஷ்டப்படுத்திட்டேனா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ தேவாங் தான் காலேஜ் 3rd இயர் வரான். பட் அங்கே வந்து எல்லாமே கேஷுவல்னால அவனோட பேபி தூக்கிட்டு தான் வரான். யாருமே ஒன்றுமே சொல்லல, எல்லாருமே ஜாலியாக பார்க்குறாங்க. தேவாங் அப்பாடி இப்போவாச்சும் உன் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தீங்க, எப்போ பாரு அங்கே விட்டுருக்கேன் இங்கே விட்டுருக்கேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் இது நல்லா அது குழந்தையா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் தெரியுதுல அதனால தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தேவாங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பா பார்த்துக்கிறான். எஸ் அது ஒரு கேர்ள் பேபி. இப்படியே தான் தேவங்கும் ஃபைனல் இயரும் கம்ப்ளீட் பண்ணுறான். கம்ப்ளீட் பண்ணி முடித்ததையுமே அதாவது அந்த ஃபைனல் இயர் பார்ட்டிஸ்லாம் இருக்கும்லடா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போது பாப்பா வந்து எல்லாத்துக்கூடயுமே மெர்ஜ் ஆகிருப்பா. அவளுக்கு எல்லாத்தையுமே தெரியும். அதாவது ரொம்பலாம் பேச மாட்டா. லைட்டாக தேவங்க மட்டும்தான் கூப்பிடுவா. தே தே அப்படிங்கிற மட்டும்தான் கூப்பிடுவா. தென் அம்மா அம்மான்னு கூப்பிடுவா, அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோக்காலாம் பேசலாம் மாட்டா. பட் எல்லாத்துக்குமே அவளை ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃபைனல் இயர் வந்தாச்சு, அதெல்லாம் முடிச்சு எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ணி இப்போது ஃபேர்வெல் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ அங்கே தான் தேவங்க நிற்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இப்போ தேவங்க ஸ்டேஜில் வரான். தேவங்க ஸ்டேஜில் வந்ததுமே ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் கத்துறாங்க. தேவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனுக்கு அந்த 18th பர்த்டே தான் வருது. அவன் பேசிகிட்டு இருக்கும்போது இதே மாதிரி தான் சவுண்டு போட்டிருப்பாங்க அங்கே இருக்கிற கேர்ள்ஸ். பட் இங்கே தேவங் ஸ்டேஜில் இருந்ததுமே இங்கே இருக்கிற கேர்ள்ஸ் கத்தவும் அவனுக்கு கத்தவும் அப்படியே ஞாபகம் வருது. இப்போது தேவங்க தான் ரியாலிட்டி வந்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே ஹாய் அப்படிங்கிறான். எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லவும் எல்லாருமே உன்னையுமே கோரஸாக கத்துறாங்க தேவங்னு. இப்போது அங்கே ஹோஸ்ட் பண்ணுவாங்கள்ல அந்த எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வராங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, தேவங் உனக்கு பேபியே இருந்தாலும் உனக்கு மவுஸ் குறையிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீ வேறப்பா ஏன்ப்பா அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்லிவிட்டு நிற்கிறாரு அமைதியாக. இப்போது பேபியும் க்ரௌடெல்லாம் கத்தவும் அழுக ஆரம்பிக்குது. தேவங்க தான் லைட்டாக டேப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அந்த க்ரௌடில் இருந்ததா ஒரு பொண்ணு தேவங்கிட்ட அந்த பேபிக்காக பாடுவீங்களா அந்த பாட்டு பாடு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கத்துது. இப்போ தேவங்க தான் என்ன அந்த பாட்டா
அது குழந்தைகளுக்கு பாடுறது, சாரி பாட முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லவும், க்ரௌடே கத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாட்டு பாடியே ஆகணும். தேவாங் பாடி பாடு பாடு அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு தேவாங்கும் ஒரு 2, 3 லைன்ஸ் மட்டும் பாடுறாரு. அதுக்கே அங்க சவுண்டு ஆ ஊன்னு இருக்கு. இங்க தேவாங் பாட ஆரம்பிச்சதுமே பாப்பாவும் சைலண்ட் ஆயிடுது. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு அந்த இடமே. தேவாங்கோட வாய்ஸ் மட்டும் தான் அப்படியே ப்ரீஷியஸா கேட்குது. காலேஜே ஃபுல்லா சைலண்ட்டா இருக்கு. சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் எல்லாருமே தேவாங்கோட அந்த வாய்ஸ் மட்டும் தான் லிசன் பண்றாங்க. இப்போ பாப்பா தூங்கவே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவாங் அப்படியே ஸ்டாப் பண்றா. ஸ்டாப் பண்ணதுமே பாப்பா அழுகுதோ இல்லையோ, இங்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. "ஏன் ஸ்டாப் பண்ண? ப்ளீஸ் ப்ளீஸு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இதெல்லாம் பத்தாது. இன்னும் ஒரு ஒரு 1 மணி நேரம் மட்டும் பாடுறியா? 1 மணி நேரம் பாடுனேன்னா அவ்வளோதான் என் தொண்டையில போயிரும்." அப்படிங்கிற மாரி தேவாங்க ஃபன்னியா ரிப்ளை பண்றாரு. இப்போ அங்க இருக்கிறவங்க தான் கேட்குறாங்க. சரி ஓகே தேவாங், லெட்ஸ் கம் இன் டூ த டாபிக். உன்னை இப்போ ஸ்டேஜுக்கு முக்கியமா வர வச்சதே, அதாவது எங்க பேபியான, அதாவது நம்ம பேபியான பாப்பாக்கு என்ன பேர் வச்சிருக்க? அப்படிங்கிற மாரி கேட்கவும், இப்போ தேவாங் தான் சொல்றான், தேஹி அப்படிங்கிற மாரி சொல்றதையுமே, க்ரௌடே அவ்வளோ கொரஸா கத்துது தேஹின்னு. கத்துன ஸ்பீடுக்கு பாப்பா எந்திரிச்சு, "ஓ!" அப்படிங்கிறா. அவ்வளோதான். ஊன்னு சொன்னதையுமே க்ரௌடெல்லாம் ஒன்னுமே கொரஸா கத்த ஆரம்பிக்கிறாங்க. "ஏய் பாப்பா பேசுது" அப்படின்னு. ஹலோ பாப்பா எப்பவோ பேசும் அப்படிங்கிற மாரி தேவாங்க சிரிக்கிறான். ஓகேன்னு தேவாங்க அப்படியே தேங்க்யூங்கிற மாரி ஸ்பீச் எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறான். இப்போ வரைக்குமே ஜெய்ஹோப் ஆஸ் அ குட் ஃப்ரெண்டாக இருக்கான். கீழே வந்ததையுமே பாப்பாவை வாங்கிக்கிறான். என்ன தேவாங் உனக்கு ஃபேன் கேர்ள்ஸ்லாம் இருக்காமா? அப்படிங்கிற மாரி சொல்லவும், நீ வேற ஏன் ஜெய்ஹோப் ஆல்ரெடி ஒன்று பட்டு இங்கே வந்து நிற்கிது. ஒன்னுக்குள்ளேலாம் பொறக்க எனக்கு தெம்பில்ல அப்படிங்கிற மாரி சிரிச்சிட்டே சொல்லிட்டு வந்துடுறான். இப்படியே தான் ஒரு 2 இயர்ஸ் போகுது. அந்த 2 இயர்ஸில் தேவாங் வந்து கிம் இண்டஸ்ட்ரியை நல்லா டெவலப் பண்ணுறான். எந்த அளவுக்குன்னா, சவுத் கொரியாவை விட நிறைய கண்ட்ரீஸ்லேயும் அதை கொண்டு வரான். இந்த விஷயம் ஜேகே காதுக்கு போகுது. பட் இது ஃபுல்லுமே தேவாங்கோட பேரில் பண்ணல. ஆனால் கிம் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகுது. நல்லா டெவலப் ஆகுது அப்படிங்கிற மட்டும் தெரியுது. இப்போ ஜேகே தான் ஷேர் வாங்கிக்கலாமா? ஐயோ! இந்த அண்ணன்கிட்ட வேற கேட்கணுமே. சரி ஓகே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாரி ஜேகே தான் சொல்கிறாரு. இப்போ மீட்டிங் தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜேகே அன்றைக்கி ஒரு நாள் தான், அன்றைக்கி பர்த்டேவோட சரி தேவாங்க அதுக்கப்புறம்லாம் பார்த்துருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவரோட ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பார். இப்போது சுகா தான் மீட்டிங்கில் இருக்கார். ஓகே ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஷேர் வாங்கணும். அட்லீஸ்ட் அதில் 50% வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே ஷோகாக்கு தான் ஷாக்கிங்காக இருக்குது. 50%லாம் வாய்ப்பே இல்லை ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அண்ணா புரிஞ்சுக்கோ, அது வந்து இப்போது நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. சூன் அது வந்து ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிரும். அதனால வாங்கி தான் ஆகணும். நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஷேர் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தான் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ சொல்கிறதெல்லாம் ஓகே. பட் அவன் ஷேருக்கு வரணும்ல. நமக்கு வராதவங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நமக்கு வராதவங்களா கிடையாது. உனக்கு தெரியும்ல கிம் இண்டஸ்ட்ரி யாரோடதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதையும் ஜேகே தான் யாரோடது, அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய மயிரை பிடுங்கினவன் எவன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜேகே அது நீ சொன்ன ஷாக்கிங் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போது சுகா தான் சொல்கிறாரு அது தேவாங்கோட அப்பாவோட கம்பெனின்னு. இப்போது ஜேகே லைட்டாக ஷாக் ஆகுறாரு. பட் அவ்வளோ ஷாக்கிங்லாம் இல்லைண்ணா, அதில் வாங்கிடலாம், அந்த பீஸை கரெக்ட் பண்ணால் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜேகே விளையாட்டு கிடையாது. ஓகே புரியுது, ஷேர் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம், அட்லீஸ்ட் 25% அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வரான் வெளியே. இப்போது ஷூகா தான் என்னடா 25%லாம் எப்படிறா? அதெல்லாம் வாங்கிடலாம் விடு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஷூகாவும் சொல்லிட்டு விட்டுடுறாரு. இப்போ தேவாங் தான் பாப்பாவுக்கு ஒரு 3.5 வயசு ஆகுது. பேசுகிறா, நடக்கிறா, அவ்வளோ க்யூட்டாக பண்ணுறா ஒவ்வொரு விஷயமும். தேவாங்க்கு பாப்பா பார்க்கும்போதெல்லாம் ஜங்குக் ஞாபகம் தான் வருது. அதனாலேயே பாப்பா கிட்ட ரொம்ப கேரிங்காக இருப்பா, ரொம்ப அட்டாச்டு. பாப்பா ரொம்பவுமே க்யூட் அண்ட் லவ்லி. இப்போது அந்த 2 இயர்ஸில் அவன் ஆன சக்ஸஸ்ஸு, தென் இப்போ வந்து ஜேகே வந்து அதாவது கிம் இண்டஸ்ட்ரி கூட ஒரு ஷேர் வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருப்பான். அது காமிச்சோம். இப்போது தேவாங் சைடு காமிக்கலாம். இப்போ தேவாங் தான் ஷோ தேஹி சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான் ஹாலில் நின்று. ஷோப்பா வந்துட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறான். கத்துது பாப்பாவும். இப்போ தேஹி தான் அழகாக ஒரு பிங்க் கலரில் ஒரு கவுன் போட்டு ஷூலாம் போட்டு நீட்டாக அவளோட ஹேரை அவளே கோம் பண்ணிவிட்டு அழகாக இறங்கி வருது. ஒரு 3 வயசு குழந்தை அவ்வளோ அழகாக வருது.
இப்போ தேவங்க தான் வாங்க மேடம் இப்போ தான் வரீங்களா அப்படிங்கிற மாரி கேட்கவும், ம் ஆமாம் ஆமாம் கிளம்பியாச்சு அப்படிங்கிற மாரி அவளும் லைட்டா ஒரு சுத்து சுத்திட்டு நிக்கிறா. தேவங்க பார்த்து, "நல்லா இருக்காம்மா?" அப்படிங்கிற மாரி க்யூட்டா கேட்குது. ம் இதெல்லாம் நல்லாயிருக்கு. ஏன் இவ்வளோ லேட்டு? டைம் ஆச்சு பாரு. இப்போவே மீட்டிங்க்கு டைம் ஆச்சு. உன்னை நான் கார் எடுத்து உன்னை ட்ரைவ் பண்ணி கூட்டிட்டு போய் அங்க ரீச் ஆகி மீட்டிங் ஹால்குள்ள போறக்குள்ள, ப்ளீஸ் மம்மி மூச்செல்லாம் பிடிச்சு பேசாதீங்க. சீக்கிரம் போயிருவீங்க. அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஐயோ! உனக்கெல்லாம் வாயி, உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே அம்மா இதுவும் சின்ன வயசு தான்." அப்படிங்கிற மாரி சிரிச்சுக்கிட்டே க்யூட்டா சொல்லுது. "ச்சோ! உன் கூட பேசினா டைம் ஆயிட்டே இருக்கும். வா போலாம்." அப்படிங்கிற மாரி தேவாங் பாப்பாவ தூக்கிட்டு போறாரு. கார அவரு தான் டிரைவ் பண்றாரு. ஸ்ட்ரைட்டா ஒரு மீட்டிங் ஹால் தான் போறாரு. போய் பார்த்தா மேக்ஸிமம் அங்க வந்து ஷேர்லாம் கேட்கறக்காக வருவாங்க. அங்க வந்திருக்காங்க நெறைய பேரு. இப்ப தேவாங் தான் ஒரு ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு, "ஆ தேஹி, அமைதியா நீ வந்து இங்கேயே உட்காருவியாம். நான் போய் என் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னால என்ன முடியாது. இங்கேயே உட்காந்துட்டு, இட்ஸ் டூ போரிங்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஐயோ! உனக்கு என்ன வயசாச்சு? இப்பவே இந்த சரி ஓகே. ஆ ஆ உனக்கு போர் ரொம்ப அடிச்சதுன்னா, இங்க இருக்கவங்க கூட போய் விளையாடு. ஓகேவா? மத்தபடி வெளியலாம் வரவே கூடாது. இதே ரூம்ல இருக்கணும். நான் கொஞ்ச நேரத்தில வந்துருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி ஓகே. ஆனா சீக்கிரம் வந்துருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுது. "ஓகே வந்துடுறேன், வந்துடுறேன் பிரின்சஸ். நான் இங்கேயே இரு. நான் வந்துருவேன். சீக்கிரமா வந்துருவேன். முடிச்சதுமே வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ம் சரிம்மா." அப்படிங்கிற மாரி அது இன்னசென்ட்டா பாக்குது. தேவங்க தான் மனசுக்குள்ள, மூஞ்சிய மட்டும் அவங்க அப்பன்கிட்ட கடன் வாங்கிருவா போல. பட் பண்ற ஆக்டிவிட்டிலாம் ஜிம்மின் மாரி, ஷோ! அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, வாலு அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, சரி அம்மா போய்ட்டு வரேன் அப்படிங்கிற மாரி ஒரு ஹக் பண்ணிட்டு, ஒரு கிஸ் குடுத்துட்டு போறான். இப்ப தேவங் தான் அந்த ரூம்ல தேஹிய விட்டுட்டு வெளிய போறான். வெளிய போனதுமே அவன் அசிஸ்டன்ட் கிட்ட தான், ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வராங்களா? எஸ் சார். ஆ தென் நீங்க எப்போ சிஓல் போறீங்க? ஆம் ஓகே. இந்த வீக்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போதைக்கு அங்கேருந்து வந்திருக்காங்களா நெறைய பேரு? எஸ் சார். ஒரு 3 கம்பெனிஸ் வந்திருக்கு. அவங்க கூட டை அப் பண்றதுன்னா பண்ணிக்கலாம் சார். அப்படிங்கிற மாரி அந்த அசிஸ்டன்ட்டும் சொல்றாரு. சரி ஓகே. எதுனாலும் பார்த்துக்கலாம். இப்போ அந்த 3 கம்பெனியுமே வர சொல்லுங்க. ஒட்டுக்கா மீட்டிங் வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாரி சொல்லவும், சார் இல்ல ஒன் பை ஒன்னா இல்ல வேணாம், வேணாம். ஒட்டுக்காவே வச்சுக்கலாம். எனக்கு டைம் ஆகுது. பாப்பா வெயிட்டிங். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள போறாரு. பார்த்தா 3 கம்பெனி அட் அ டைம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ தேவங்கண்ணா உள்ள என்ட்ரி ஆகுறாரு. பார்த்தா ஜேகே வரல. ஷோகா தான் அங்க இருக்காரு. தேவங்க அவ்வளோக்கா நோட்டீஸ் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டா உள்ள வராரு. ஓகே. இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்குறேன். அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஏன் என் கம்பெனி கூட டை அப் பண்ணணும்? அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து என் கூட சேர்ந்து ப்ராஃபிட் ஏர்னிங்க்காக மட்டும் வரீங்களா? இல்ல வேற ஏதாவது சம் ரீசன்ஸ் இருக்கா? தேர்டு கொஸ்டின் வந்து தென் டை அப் பண்ணிட்டு பாதியிலேயே விட்டுட்டு போகக்கூடாது. தென் அக்ரீமெண்ட்ல படிச்சு பார்த்து சைன் பண்ணிருங்க. ஆ முக்கியம் இந்த 3மே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 3 கம்பெனிஸ்லேருந்து வந்த 3 பேத்தையுமே பார்க்குறாங்க. இப்பதான் தேவாங் நோட்டீஸ் பண்றா ஷூகான்னு. லைட்டா ஷாக்கா இருந்தாலுமே அத காமிச்சுக்கல வெளிய. ஷூகாக்கு தேவாங் உள்ள வந்ததுமே ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும். ஓ! அப்போ அவன் கம்பெனி ரெடி பண்ணல. இவன் ஒர்க் பண்ணியிருக்கான். இங்க வந்துட்டியா? என் தம்பி கையிலேருந்து தப்பிச்சிட்ட. நான் உன்னை தொல வேணாம். பட் ஓகே. நீ வந்துட்ட. பார்த்துட்டேன். உன்னை சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஒவ்வொரு கம்பெனியா சொல்றாங்க. நான் இதுக்கு டை அப் பண்றேன், இதுக்கு பண்றேன் அப்படிங்கிற மாரி. இப்போ ஷூகா தான், ம். ஆ கட் அண்ட் ரைட்டா சொல்றேன். எனக்கு 25% ஷேர் வேணும். ஆ எதுக்காக டை அப் பண்றேன்னா, எனக்கும் ப்ராஃபிட் வேணும், உங்களுக்கும் ப்ராஃபிட் வேணும். சூன் எங்க கூட டை அப் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். ஒட்டுக்கா சம்பாரிக்கலாம், ஒட்டுக்கா வாழலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்ன ஒட்டுக்கா சம்பாரிக்கலாம், ஒட்டுக்கலாம் வாழலாமா? அப்படிங்கிற மாரி தேவன் கேட்கவும், ஐ மீன் அப்படி இல்லைங்க. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஆம் ப்ராஃபிட் வைஸ் ஒட்டுக்கா வரலாம் அப்படிங்கிற மாரி சொன்னேன் ஃபினான்ஷியலா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஓகே. ஆம் சரி ஓகே. 3 கம்பெனிஸில நான் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் பண்ணேன். அவ்வளோதான் தட்ஸ் இட். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வெளிய போகவும், இப்போ ஷூகா தான் மிஸ்டர் தேவ் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ தேவ் தான் ஸோ ம் எஸ் சொல்லுங்கள் மிஸ்டர் யோங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பரவாயில்ல கேஷுவலாகவே சொல்லுங்கள். சொல்லுங்கள் ஷூகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பார்த்தா தெரில
கிம் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ அப்படிங்கிற மாதிரி தேவாங்க சொல்லவும், ம் கேட்குறக்கு நல்லாயிருக்கு, கெத்து, ஆட்டிடியூட், சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தேங்க்யூ. தென் பேசுகிறதுக்கு டைம் இல்லை, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒர்க் இருக்குது. பதட்டமாக சொல்லவும், அப்படி என்ன ஒர்க்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் தானே வெளியே வெயிட் பண்ணுறாரா? இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தட் இஸ் அன்வான்டட் டு யூ. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரிப்ளைக்கு கூட வெயிட் பண்ணல, அவன் பாட்டுக்கு வெளியே போயிடுறான். இப்போது சுகா தான், ஓகே, பிஸி மேன், நம்ம தம்பிக்கிட்ட மட்டும் சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போகிறாரு. இப்போது அன்றைக்கி ஈவினிங்கு சுகாவுக்கு ரிட்டன் டிக்கெட் இருக்குது. பட் அன்னைக்கு லஞ்சும் தேயாங் கூட தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ தேயாங் தான், இப்போ வேறு வழியே இல்லையா, இவளை கூட்டிகிட்டு போகணுமா, இவ என்ன கூத்தடிக்க போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே பாப்பா வந்து பார்க்குறாரு. தேஹி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவள் டாய்ஸ் வச்சு விளையாண்டுருப்பா. தேவங்க பார்த்ததையும் எந்திரிச்சு ஓடி வரா. ஹக் பண்ணிவிட்டு காலை ஹக் பண்ணவும், தேவங்க தான் தூக்கி இடுப்பில் வச்சுட்டு, என்னம்மா பண்ணீங்க இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நான் சமத்து பிள்ளையா விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், விளையாண்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், விளையாண்டேன். சரி, ஓகே, நான் இப்போது லஞ்சு சாப்பிட போகிறேன், நீ இங்கே விளையாண்டுருக்கியா, ஜாலியாக இருக்குல்ல இதுவே. போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ப்ளீஸ் இங்கே விளையாடு, நான் லஞ்சு சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் உன்னை பார்க்க வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போர் அடிக்குது, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அழுகவே ஆரம்பிச்சிருச்சு பாப்பா. இப்போ தேவங்க தான், ஒன்றுவா ஷூவாக வேறு இருக்காரு, என்னன்னு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போகலாம் அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு போகிறாரு தேவாங்கும். இப்போது ஷூஹா தென் அந்த 2 கம்பெனிலேருந்து வந்தவங்க, அதாவது அந்த 2 கம்பெனிலேருந்து வந்தவங்களுக்கு சிஓஸ் தான், அவங்களும் வராங்க. தென் இப்போ தேயாங் தான் பாப்பாவோட என்ட்ரி ஆகிறாரு. ஷூகாவுக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஐயோ என்ன அப்படிங்கிற மாதிரி, யாரோட குழந்தையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போது பாப்பாவோட உள்ள என்ட்ரி ஆகும்போது பாப்பா தான் மியாம் அப்படின்னு கூப்பிடுது ஷூகாவை பார்த்து. என்ன மியாமா, இதெல்லாம் மியான்னு கூப்பிடுது, தேவம் அப்படிங்கிற மாதிரி ஷூகா கூப்பிடவும், கொஞ்சம் வளர்னா மட்டும் சாரி. சரி, பேக் டு த ஸ்டோரி. இப்போ தேவாங்க தான், சொல்லுங்கள் ஷூகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யாரோட பாப்பான்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், தட் இஸ் வேணாம் தெரிஞ்சுக்கலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லையே எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கே, பாப்பாவை கொடுக்குறீங்களா? நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாப்பாவும் ஷூகா கிட்டே போகிறதுக்கு தான் தாவரா. இங்கே தேவந்தான் அமைதியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, தரக்கலாம் முடியாது, இப்போது டின்னருக்கு தானே லஞ்சுக்கு தானே வந்திருக்கீங்க, உட்காருங்க, சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தேவாங்கும் உட்கார சொல்கிறான். இப்போது பாப்பா தான் டேபிள் மேலே உட்கார வச்சுருக்கனால அப்படியே தவழ்ந்துக்கிட்டே ஷூகா கிட்டே போக பார்க்குது. தேவாங் தான் பிடிச்சி வச்சுட்டு போகக்கூடாதாங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ தேவாங் தான் சாப்பிட்றான். தென் அந்த 2 கம்பெனிலேருந்து வந்தவங்களும் இது யார் குழந்தை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, அது என்னோடய பர்சனல் லைஃப், அதெல்லாம் கேட்குறக்கு ரைட்ஸும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். தென் சம் ஆஃப் தி ஃபைல்ஸ் அண்ட் டைப் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த 2 கம்பெனிலேருந்து வந்தவங்களோ. இப்போ ஷூகா தான் டக்குன்னு சாப்பிட்டு பாப்பாவை வந்து தூக்குறாரு. தேவாங் தான் இந்த பேசிகிட்டு இருக்கிறதுனால கண்டுக்கல அவ்வளோக்கா. பாப்பாவை தூக்குனது பாப்பா ஐ மியாம் அப்படிங்குது. மியாமா, குட்டியோண்டா 2 மியாவுங்குது. பாப்பா உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தேஹி அப்படிங்குது அழகா. உன் பேர் தேஹியா, சரி, இங்கே என்ன பண்ணுற? எங்கள் அம்மா கூட வந்தேன் அப்படிங்குது. இது உங்கள் மம்மியா? ஆமாம் அப்படிங்குது. க்யூட்டாக பேசுகிற, தேங்க்யூ அப்படிங்குது. அப்படியே ஜங்குக்கு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதையுமே, என்ன அப்படிங்குது. ஒன்றும் இல்லை, உங்கள் மம்மி சொல்லுவா சீக்கிரமாக அது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ என்ன சொல்லுவாங்க அப்படிங்குது. ஒன்றும் இல்லை, உனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அண்ணா மம்மி தான் தரவே தராது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சாக்லேட் தரமாட்டாங்களா அவங்க உனக்கு? ஆமாம் தரமாட்டா. சரி நான் வாங்கி தரேன். நீங்கள் வாங்கி தரீங்களா உண்மையிலேயும்? எஸ் உண்மையில வாங்கி தரேன். இப்போ மம்மி தொலைவாங்களே,
போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, அங்க தான் ஒரு ஓரமா நின்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ மறுபடியும் அங்கேயே உட்கார வச்சுடுறான் ஷுகா. மறுபடியும் உட்கார வச்சுட்டு, அவன் பிளேஸ்லயே வந்து உட்கார்றான். இப்பதான் திரும்பி பார்க்குறான். அப்பாடி! பாப்பா இங்க தான் இருக்கா அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, பாப்பாவ தூக்கிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண தான் போறாரு. அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு எல்லாத்துக்கிட்டேயும் ஆம், சரி ஓகே பார்த்ததுல நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, எல்லாத்துக்கிட்டேயும் பாய் சொல்லிட்டு வந்துடுறாரு. சுகாவும், போயிட்டு வா. எப்படியும் இங்க தானே வரப்போற. எப்படியோ நான் போய் என்னோட தம்பிக்கிட்ட சொல்லுவேன். அவன் எப்படியோ வந்து தூக்கிட்டு வந்துருவான் உன்னையெல்லாம். அப்படிங்கிற மாரி சொல்லவும், உன்னை தூக்குறானோ இல்லையோ, அவன் புள்ளைய தூக்கிருவான் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, அவர் பாட்டுக்கு போறாரு. அன்னைக்கு ஈவினிங்கே சுகாக்கு ஃப்ளைட்டுனால கெளம்பிடுறாரு. சரி ஓகேடா அமிகோஸ். இதோட இந்த பார்ட் எண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது மினி சீரிஸோட ஹிஸ் பேபி இஸ் ஆன் மை ஸ்டொமக்கோட பார்ட் 4 முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் 5ல வந்து மீட் பண்றேன். இதோட டியூரேஷன் அதிகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். தெர்ல. ஓகே. டாட்டா பை பை ஃப்ரம் டிஎம்.